வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இப்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து நாளைக்கு அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி வந்து கிடையாது. ஒரு 50-50 தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து விசிபிலிட்டியாக வந்து இருந்தது. சாதாரண ஒரு ரீட்டைல் ட்ரேடரான நம்மளாலேயே இது மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய பெரிய ட்ரேடர் இதெல்லாம் வந்து பார்க்காமலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் நாளைக்கு ஒர்க் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் பாசிட்டிவ் க்ளோசிங், கேப் அப் நெகட்டிவ் க்ளோசிங் இப்படி தான் வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, டோட்டலாக இதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த பேட்டர்ன்லாம் வந்து இருந்துச்சோ அதுக்கு அப்போசிட்டாக அப்படியே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நாம் எப்படி ஒரு பேட்டர்னை வந்து கண்டுபிடிச்சி இது நடக்க போகுது அப்படின்னு நாம் வந்து நினச்சிட்டு வந்து போகிறோமோ, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை நடக்காத மாதிரி வந்து பண்ணி விட்ருவாங்க. நிறைய நாட்கள் வந்து மார்க்கெட் வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான். அதனால தான் நேற்று வீடியோவில் நம்ம வந்து சொல்லிட்டோம், நாளைக்கும் இதே மாதிரி அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி தான், 50% தான் வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நிஃப்டி 50 முழுக்க முழுக்க எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,850, அதுக்கப்புறம் ஒரு 23,250 300 இதுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த கேப் டவுன் ஆகி வந்து மேலே போகிறது, மறுபடியும் ஒரு கேப் அப் ஆகி மறுபடியும் வந்து கீழே வர்றது, ஓவராலாக இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்காக நடக்குது அப்படின்னா ஒரு வால்யூம் கேதரிங் அப்படிங்கிறதுக்காக வந்து நடக்குது. ஸோ வால்யூம் கேதரிங் வந்து எதுக்காக வந்து நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து மார்க்கெட்டில் வந்து என்ன வரப்போகுது, என்ன வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆஸ் அ ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நாம் கடைசியாக தான் அந்த அந்த ஹைரார்க்கியில் கடைசியாக இருக்கிறோம். ஸோ நமக்கு இந்த நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஸோ எதுக்கோ இந்த இடத்துல ஒரு வால்யூம் கேதரிங் வந்து நடக்குது, கன்சால்டேட் ஆகுது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, ஒன்று ஒரு ரேலி கன்ஃபார்மாக வரும். அந்த ரேலி அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த நியூஸ் என்ன பாசிட்டிவான ஒரு நியூஸா ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு இவங்க முன்னாடியே ஒரு வால்யூம் வந்து கேதர் வந்து பண்ணிக்கிறாங்க, அதான் நம்மக்கிட்ட இருந்து. ஸோ நாம் என்ன நினைப்போம், மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகுது அப்படின்ட்டு உள்ளே போவோம், நெகட்டிவ் ஆயிரும், வெளியே வந்துடுவோம், அந்த வால்யூம் அவங்கள்கிட்ட போகும். அதே மாதிரி மார்க்கெட் நெகட்டிவ் போகுது அப்படின்ட்டு உள்ளே போவோம், பாசிட்டிவாகவும் வெளியே வந்துடுவோம், அந்த வால்யூம் அப்படியே அவங்ககிட்ட வந்து போகுது. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து வால்யூம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது பாசிட்டிவ் இருக்கட்டும் நெகட்டிவ் இருக்கட்டும். ஸோ இது இந்த நியூஸ் எல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி நல்லா வெல்வெஸ்ட்டாக இருக்கணும், ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது நியூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த நியூஸை டிபெண்ட் பண்ணி தான். ஆனால் ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் நிறைய நியூஸ் வந்து வாசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த நார்மலாக நம்ம படிக்கிற மாதிரி இந்த நம்ம பேப்பர்ஸ்லாம் வந்து படிப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து வேலைக்கு ஆகாது. அதுக்குன்னு தனியாக சில வெப்சைட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து அவங்க வந்து தனியாக வந்து வெளியே வந்து போடவும் மாட்டாங்க. யாராவது இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆளுங்கள் நாம் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக சேகரித்த அந்த செய்திகளை அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது வந்து போடுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து போகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து எதை நோக்கி வந்து நகருது, ஃபர்தராக வந்து இப்போது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அமெரிக்கா உள்ளே பூந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க, இது எதை நோக்கி வந்து நகரப்போகுது, இது வந்து ஸ்மூத்தாக வந்து முடிஞ்சிருமா அது முடியாதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து தெரியணும். அப்படின்னா அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நமக்கு வந்து தெரியணும். டே டு டே நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் எந்த பக்கம் வந்து மூவ் ஆகும், எப்படி வந்து மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கெஸ் ஒர்க் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக நாம் ஃபாலோ பண்ணுற அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ அந்த வெப்சைட்ஸ்லையோ வராது. அது நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கடைசியாக தான் வரும். எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஒரு மூவ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸே நமக்கு வந்து வெளியே வரும். இப்போ பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு
பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து சடனாக ஒரு மணி பக்கம் வந்து ஒரு நாள் வந்து வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் கழித்து வந்து ஒரு நியூஸ் வருது. இது மாதிரி வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு டேக்ஸ் வந்து குறைக்க போகிறதா வந்து ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வருது. ஆனால் அந்த நியூஸுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போது நமக்கு அந்த நியூஸ் வந்து லேட்டாக வருது அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் மூவ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இது மாதிரி நியூஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்ஸ் முன்னாடி வந்து நம்ம வந்து போகக்கூடாது. இது மாதிரி நியூஸை வந்து யார் கொடுக்குறா, யாருக்கிட்டேருந்து வெளியே வருது அப்படின்னு நாம் தான் வந்து தேடணும். அப்படி தேடினா தான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஜென்யூனான ஆளாக வந்து இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு என்கிட்ட வந்து ஃபாலோவர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து இவங்க வந்து அப்படி, அவங்க வந்து இப்படி வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு, அப்படி வந்து ஒரு ரூமர் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தாங்கிட்ட இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஒரு பயாஸை வந்து நம்மக்கிட்ட வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்பி நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் என்ன, அவங்க சொன்னதும் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிருக்கா, அது மாதிரி வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை உங்களால் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு இந்த மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களால் வந்து வர முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நியூஸுக்காக தான் வந்து மார்க்கெட் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருந்து அந்த வால்யூம்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கேதர் வந்து பண்ணுறாங்க. இது முதல்ல எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டாக்ஸில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எட்ஜ் பண்ணுறதுக்காக இண்டெக்ஸில் வந்து இந்த வால்யூம் கேதரிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ இதுக்கு ரியாக்ஷன் முதல்ல எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்டாக்ஸில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம இண்டெக்ஸை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்ருப்போம். அதனால் வந்து நியூஸு, ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், இதுதான் வந்து ரூட்டு. இதை நீங்கள் எப்படியாவது புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து என்றைக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா இப்போ நியர்லி ஒரு 10 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த 23,850 அது இல்லாமல் இந்த 23,300 இதை வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து உடைக்கும் போது நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ரேலியோ அல்லது வந்து ஒரு டவுன் சைட் ரேலியோ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப்சைட் ரேலி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 24,450, 24,600 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வந்து இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது நாம் வந்து பார்த்தாகணும். ஒரு சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா கேண்டில் வந்து இப்படி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ கேண்டில் வந்து இப்படி வந்து பிரிண்ட் ஆகிட்டு இந்த விக் இருக்கு இல்லையா, அந்த விக்கு மட்டும் இப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் இப்படி மேலே ஏறிட்டு போயிடும். ஸோ இது மாதிரியும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும் இல்லையா, கணக்குக்கு வந்து இந்த ஃபில் வந்து ஆகுது. ஸோ அதுவும் வந்து ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. பை சான்ஸ் வர்ற நியூஸே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்படி கூட வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோவை நீங்கள் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் நியூஸ் வருது அப்படின்னா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு 24,450, 24,400, 600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்தது. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நேற்று ஒரு கேப் அப் நடந்து நெகட்டிவ் க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மறுபடியும் இந்த ப்ரைஸ் உள்ளே வரணும் அப்படின்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை உடச்சிட்டு வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்காக தான் நம்ம டெய்லி சொல்கிறோம் ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுதான் வந்து அடுத்த நாளைக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம வந்து டச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு
நமக்கு வந்து அந்த நம்மளோட ட்ரேடிங் அப்படிங்கிறது எஃபிஷியண்ட்டாக வந்து மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ட்ரேடிங்கை வந்து காம்ப்ளிகேட்டட் வந்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக வந்து போகும். அது நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னடா இது வெறும் இந்த இடத்துல இந்த பேட்டர்ன்ஸு, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த வால்யூம்ஸ், இந்த கேண்டல்ஸ் இது மட்டுமே வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ப்ராசஸை சிம்பிளிஃபை வந்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அற்புதமாக வந்து இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது. இது ட்ரேடிங் மட்டும் வந்து கிடையாது, எல்லா விஷயத்துலையும் தான். நீங்கள் எப்போ வந்து உங்கள் ப்ராசஸையே நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் வந்து பண்ணுறீங்களோ அந்த நேரத்திலே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ராசஸ் அனாலிசிஸை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வந்து இப்படி இருக்க போகுது, இது வந்து இப்படி போக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ உங்களோட காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸை வந்து பண்ணிங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரியே அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும். அப்புறம் நம்மளோட எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது தப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தப்பான நேரத்தில் நம்ம பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சில நேரங்களில் மார்க்கெட் வந்து நெகட்டிவாகவே வந்து இருக்கும். இருந்தாலும் நமக்கு வேறு விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து என்ன காமிக்கும், ஒரு பாசிட்டிவ் மாதிரி வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் காமிக்குது, மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவ் காமிக்குது, நம்ம வந்து ஆப்போசிட் போகலாம். ஆப்போசிட் போனோம் அப்படின்னா நம்ம பக்கம் வந்து மார்க்கெட் வந்து திரும்பிடும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து மார்க்கெட் தொடர்ந்து நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கும். இப்போ ஒரு ட்ரெண்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டவுன் ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா லோ எல்லோ அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். அப் ட்ரெண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். இன் பிட்வீன் கேப்பில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு ஹையும் ஃபார்ம் ஆகக்கூடாது, ஒரு லோவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இது இன்னும் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் நிறைய வந்து காம்ப்ளிகேட் வந்து பண்ணுவீங்க ப்ராசஸ்க்காகவே. அப்போது உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வராது. ஸோ இது வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணல, அது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை, இப்போ வந்து ஒரு கால் சைடு போகலாமா புட் சைடு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணுது, இந்த இடத்துல மொமெண்டம் இருக்குது, மாதிரி வால்யூம் இல்லை மொமெண்டம் இல்லை, அப்போ கொஞ்சம் அமைதியாக வந்து இருக்கணும். ட்ரேட் எடுக்கிறது அந்தளவுக்கு வந்து சேஃப் கிடையாது, ப்ராஃபிட் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்களால் கொஞ்சம் ஈஸியாக வந்து வந்துடலாம். ஆனால் நீங்கள் டேட்டா அது இது லொட்டு லொசுக்குன்னு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயராக வந்து பிரியும். அதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் மூவ் வந்து முடிஞ்சே வந்து போயிடும். ஒன்றும் பண்ணுறதுக்கே வந்து முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ராசஸை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுக்கோங்க. காம்ப்ளிகேட் பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து உங்களுக்கு தான். ஸோ நேற்று நம்ம கெஸ் பண்ண மாதிரி இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நகர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நேத்தோட இந்த ஹை இருக்குது, இந்த ஹையை வந்து கட் பண்ணாங்களா, கட் பண்ண முடியல. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த ஹை லெவல் வரைக்கும் வந்து போகிறாங்க, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரேப்பர் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் வந்து போயிட்டு இருந்தது, அதை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து மேலே போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. வரும் நாட்கள் தான் இதோட ரியாக்ஷன் என்ன, இது வந்து பாசிட்டிவாக போக போகுதா அல்லது வந்து நெகட்டிவாக வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. அது அப்படி நம்ம வந்து கணக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும், இதுக்கு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி வந்து மூவ் ஆகும், அல்லது வந்து டவுன் சைடு போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட்டு. ஸோ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன்ட்டை வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் என்ன நடக்கும், இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகரும். ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாகவே நமக்கு வந்து மூவ் வந்து கிடைக்கல, ரொம்ப வந்து வேகாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி இப்படி வந்து மூவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து மண்டே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெசன்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும், ஒரு 23,850 ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதாவது 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்குது. அந்த
1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து இன்னும் ஜூம் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸ்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து நிற்கிது. ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து நிற்கிது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ரெசன்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட். அப்படி இல்லையா இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு ரீடெஸ்ட், அப்புறம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து குறைந்தபட்சமாவது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 23 650 600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டியில் 50 மினிட்ஸில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல நடக்கிறதுனால நம்ம வந்து சொல்கிறோம். சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 5 மினிட்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. இதில் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்கிட்டே வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது மண்டே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து அகைன் இந்த ரெசன்ஸை நோக்கி வந்து நகரும். ஏன்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ஒரு ரெசன்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த லோவை மண்டே கட் பண்ணலை அப்படின்னா அகெயின் இந்த ரெசன்ஸை நோக்கி வந்து நகரும். ஒரு 75,800 நோக்கி வந்து நகரலாம். பை சான்ஸ் நமக்கு வந்து இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க டவுன் சைடு அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் இந்த இடத்துல வந்து கீழே இறங்கலாம். ஒரு 75,000 வரைக்கும் வந்து இப்படி கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் செட் ஆஃப் லெவல்ஸ். இதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் அப்படி வந்து இப்படி மேலே போகலாம். அல்லது இதுக்கும் கீழே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல்ஸில் நடக்கிற வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் செட் ஆஃப் லெவல்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்லே வந்து நிற்கிது. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் மேபி நமக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், பயங்கர ஒரு நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்குண்டான அந்த வேலைகள் இந்த வீக் வந்து நமக்கு வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து 23,750 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2வது கேண்டிலே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்து உள்ளே வராங்க, மறுபடியும் மேலே போகிறாங்க, மறுபடியும் உள்ளே வராங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 950க்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வால்யூமை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 950 கேண்டில் வந்து இதுதான். இந்த 950 கிட்ட வந்து வால்யூம் செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் வால்யூம். அப்போது என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது, ஆனால் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, ரேஞ்ச் பவுண்டாக போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவாக வந்து போகணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் வந்து போயிருக்கு. பெருசாக எங்கேயுமே வந்து மார்க்கெட் ஒன்று அப் ட்ரெண்டாக வந்து போகலை, டவுன் ட்ரெண்டாகவும் வரலை. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30 வரைக்குமே வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. 10 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. அண்ட் ஃபைனலி அகெயின் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து நடக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிக்கல ஒரு 11:45க்கு, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து காமிச்சிருக்காங்களா, இந்த இடத்துல காமிக்கலை. எக்ஸாக்ட்லி இந்த ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கிட்ட தான் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி நமக்கு வந்து காமிக்கலை. அப்போ இதுவும் வந்து ஒரு பிரேக் அவுட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸ் என்னவோ ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகலை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு வால்யூம் இல்லாமல் மேலே போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,825லேருந்து 23,700 ஒரு 125 பாயிண்ட் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ வால்யூம் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்குங்க. ஸோ அப்போ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 23,880 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,650 இருக்கலாம். 23,650 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,850 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நிஃப்டி 50ல் எப்படி வந்து ட்ரேட் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல மார்னிங் ஒரு நல்ல மூவ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 12:30 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மூவ் வந்து கிடச்சிது. அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்துருச்சு. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்திருக்கு. ஓவராலாக வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா இந்த 53,600 உடச்சாங்க அப்படின்னா 53,700 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு
54,000 54,100 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு 54,200 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 54,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,800 இருக்கலாம். 53,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 53,300 54,300 ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,600 வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் 75,500 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அது உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,800 75,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். ஓவராலாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து வந்திருந்தது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 75,700 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 75,100 வந்திருக்கலாம். 75,100 75,000 இந்த லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு 74,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 75,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 76,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப்டி. ஸோ மிட் கேப்டிலேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக மூவ் அப்படிங்கிறலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. 14,400 ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. மண்டேவும் வந்து சேம் லெவல் தான் வந்து இருக்க போகுது. 14,400 ரெசன்ஸ், 14,300 சப்போர்ட், 16,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.